இந்த குழந்தை தான் பேரை 5 மாசத்துலயே மெட்டில்டான்னு அழகா எழுதுறா. ஆனா அவங்க அம்மா அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும்போது தான் வேலையை தானே அழகா செய்யறா. அந்த பொண்ணுக்கு 4 வயசு ஆனதும் தானாவே காலை உணவுலாம் செஞ்சு சாப்பிட்றா. இந்த பொண்ணுக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டில் இருக்க புத்தகம்லாம் படிச்சு முடிச்சதும் அப்பா கிட்ட போய் கொஞ்சம் புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு கேட்க அவங்க அப்பாவும் உடனே புத்தகம்லாம் வாங்கி தர முடியாது, இந்த டிவி வேணா பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தானாவே லைப்ரரிக்கு போறா. அங்க இருக்க புத்தகம்லாம் எடுத்து படிச்சுட்டு கொஞ்சம் புத்தகம் மட்டும் வீட்டுக்கு கொண்டு வரா. அப்படியே இந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போற வயசும் ஆயிடுது. அவங்க அப்பா கிட்ட போய் என்ன ஸ்கூல் சேர்த்து விடுங்கன்னு கேட்க அவங்க அப்பா பதிலுக்கு அந்த பொண்ணை நல்லா திட்டி விட்டுறாரு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கையில இருக்க புத்தகத்தை வாங்கி வெளியவும் தூக்கி போட்டுறாரு. இதனால அந்த பொண்ணு ரொம்பவும் வேதனையில அழுவுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா எழுந்துறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு அப்பா தலைக்கு யூஸ் பண்ற எண்ணெயில எதையோ கலக்குறா. அப்புறம் அப்பா எழுந்ததும் தலைக்கு ஆயில் தடவிட்டு கண்ணாடியை பார்த்தா தலைமுடியல வெள்ளையா இருக்கு. உடனே அப்பா ஷாக்காக இந்த குட்டி பொண்ணு அழகா சிரிக்கிறா. அப்பா உடனே இதுக்கெல்லாம் நீதான் காரணமா மெட்டில்டா அப்படின்னு கத்துறாரு.